அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்ல டேர்ம் 1ல இயல் 2ல முதலெழுத்தும் சார்பெழுத்தும் அப்படின்ற லெசன் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டால் உயிர், மெய், உயிர்மெய் அப்படின்னு எழுதணும். எழுத்துக்கள் எத்தனை தமிழில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் முதல் எழுத்து, சார்பு எழுத்துன்னு 2 வகைப்படும். இதில் முதல் எழுத்துனா என்னென்னா உயிர் எழுத்து 12ம் மெய் எழுத்து 18ம் ஆகிய 30ம் முதல் எழுத்துக்கள்ன்றாங்க. அதாவது உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, ரெண்டும் சேர்த்தா 30. ஸோ அந்த 30மே முதல் எழுத்துக்கள் அப்படின்றாங்க. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. இது இல்லாமல் பிற எழுத்துக்கள் தோன்றவும் முடியாது, இயங்கவும் முடியாது. அதனால் இது முதல் எழுத்து அப்படின்னு குறிப்பிடப்படுது. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பர் அப்படின்றாங்க. சார்பெழுத்து. முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் ஆகும். இவை 10 வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பெரிய யானை இருக்குது, அதை பின்தொடர்ந்து மற்ற யானைகள்லாம் வருது. ஸோ அது முதல் எழுத்து. அதை சார்ந்து செல்றதுனால இது சார்பு எழுத்து அப்படின்றது ஈஸியான ஷார்ட்கட்டு. அப்புறம் இந்த சார்பு எழுத்துக்கள் அப்படின்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். உயிர்மை, அதாவது ஒரு போர் நடக்குது, அங்கே உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி ஆயுதத்தை எடுத்துகிட்டு 2 படைகள் போகிறாங்க. ஒரு படை பேர் குற்றிய லிகரம், இன்னொரு படை பேர் குற்றிய லுகரம். 3 குறுக்கோழி கண்டுபிடிக்காங்க. ஐகார குறுக்கம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம்னு 3 குறுக்கோழி கண்டுபிடிச்சிட்டு எடுத்து ஆயுதத்தை வச்சு அந்த குறுக்கோழியில் சண்டை போடுறாங்க. அதான் ஆயுத குறுக்கம் கடைசி. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சு இதை வாசிச்சு பாருங்கள், இன்னும் ஈஸியாக புரியும். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். திருப்பி ஒருக்க அந்த ஷார்ட்கட் சொல்கிறேன். நோட்டில் நீங்கள் நோட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உயிரையும் மெய்யையும் காக்கிறதுக்காண்டி ஆயுதத்தை எடுத்துகிட்டு 2 படைகள் சண்டை போடுறாங்க. ஒரு படை பேர் உயிரளபடை, இன்னொரு படை பேர் ஒற்றளபடை. 2 படைகள், அந்த 2 படை பேர் விரலபடை, ஒற்றளபடை. 2க்கு பேர் குற்றிய லிகரம், குற்றிய லுகரம். 3 குறுக்கோழியில் போகிறாங்க. ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம்னு எடுத்து ஆயுதத்தை வைத்து அடுத்து சண்டை போடுறாங்க. அதான் ஆயுத குறுக்கம். இவ்வகுப்பில் உயிர்மை, ஆயுதம் ஆகிய 2 சார்பெழுத்துகள் பற்றி காண்போம்னு கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம், உயிர்மையும் ஆயுதமும். உயிர்மை அப்படின்னா மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் ஆ கா அந்த மாதிரி வரும்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது உயிர்மை. ஒரு நிமிஷம் இருங்க. உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இது மெய் எழுத்து, இக்கு கூட்டல் ஆ ஈக்குவல் டு கா. இதே ஆ அப்படின்னு போட்டோன்னா இங்கே துணை எழுத்து வரும் கா. உயிரும் மெய்யும் சேர்ந்ததாக இருக்கும். ஒளி வடிவம் உச்சரிக்கும் போது ஒளி வடிவம்னா உச்சரிப்பு மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குன்றாங்க. இக்கு கூட்டல் ஆ, அதை எப்படி இக்கா அப்படி தானே பிரித்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அங்கே தான் அப்படி கொடுத்துருக்காங்க கா அப்படின்ட்டு. வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்து இருக்கும். அந்த கான்றது மெய் எழுத்தோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தானே இருக்காது. அதனால் அது வரி வடிவம் எழுத்து வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். கால அளவு உயிரெழுத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். அதாவது முதல் எழுத்தை சார்ந்து தான் வருது. இக்க கூட்டல் அந்த ஆ, அதை கூட்டினா தான் கா வரும். அப்போ முதல் எழுத்தை சார்ந்து வர்றதுனால இது சார்பெழுத்து வகையில் சேரும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆயுதம். 3 புள்ளிகளை உடைய தனித்து வடிவம் பெற்றது. ஆயுத எழுத்து 3 புள்ளிகளை உடைய தனித்து வடிவம் பெற்றது. இதிலிருந்தே அந்த இதை பாருங்கள். முப்புள்ளி, முப்பார் புள்ளி, 3 புள்ளி, முப்பார் புள்ளி. தனி நிலைனா நீங்கள் உயிரெழுத்தில் கவனிச்சிங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் தனித்து இருக்கும். உயிரெழுத்தில் அந்த உயிரெழுத்து இதில் உயிரெழுத்து ஆ முதல் ஔ வரை இது தனியாக ஆயுத எழுத்துன்னு தனியாக போயிடும். உயிரெழுத்தில் சேராமல் இருக்கும் அப்படின்றதான் தனி நிலைன்னு அர்த்தம். அக்கேனம் அப்படின்னா அதுக்குள்ளேயே அந்த ஆயுத எழுத்து வந்துடுது பாருங்கள், அக்குன்றது. அதனால் அந்த பேரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. என்று வேறு பெயர்களுள் இதற்கு உண்டு. நுட்பமான ஒழிப்பு முறை உடையது. இருக்கிற எழுத்துக்கள்லேயே நுட்பமான, அதாவது வித்தியாசமான ஒழிப்பு முறை உடையது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அக்து அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆ இக் து, அக்து. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்து ஆ, குறில் இருக்கா. தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை, அதாவது வல்லினம்னா கசட தபர, அந்த தாத்தா தீதி தூத்து அதில் இருக்கிற தூ தான் இங்கே இருக்கா. தனக்கு பின்
ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து இருக்கா, எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அதுதான் ஆயுத எழுத்து. தனித்து இயங்காது. இப்போ தனித்து இயங்காதுன்னு என்ன அர்த்தம்னா, அந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்றதுலாம் கா அப்படின்னா சோலைன்னு அர்த்தம். அந்த மாதிரி இதுக்கு அக்க இனத்துக்கு வேறு எதுவுமே கிடையாது, இது தனித்து இயங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இப்போ தனித்து இயங்காது. இதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தும் பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்து இருக்கிறது, அதை சார்ந்து தான் இது அமைகிறதுனால இதுவும் சார்பு எழுத்து தான் ஆகும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த லெசன் அவ்வளோதான். இதுக்கு கீழே சொல்லும் பொருளும் இல்லை, கலை சொல் இருக்கும், அது மட்டும் பார்த்துருவோம். கண்டம்னா கான்டினென்ட், வலசைனா மைக்ரேஷன். இதுக்கு முன்னாடி லெசன்லேயே படிச்சிருப்போம். சிறகின் வசையில் பறவைகள் வலசை போதல்னா மைக்ரேட் ஆகி வேறு இடத்துக்கு போகிறது. புகழிடம் அப்படின்னா சாங்சுவரி, வைல்ட் லைஃப் சாங்சுவரி அப்படின்னா அது ஒரு புகழ்பெற்ற இடம் அப்படின்றது இதுக்கான ஷார்ட்கட், ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்பவெட்ப நிலைனா கிளைமேட்டு, வானிலைனா வெதர். இதுதான் குழப்பற மாதிரி இருக்கும், சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. வானிலை அறிக்கை, வெதர் ரிப்போர்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைய வானிலை அறிக்கை நியூஸில் வாசிப்பாங்களா, இப்போ வானிலை அறிக்கைனா வெதர் ரிப்போர்ட். தட்பவெட்பம்னா கிளைமேட். இன்றைக்கி கிளைமேட், இதை நீங்கள் டெய்லி வழக்கத்தில் இந்த சொல்லி பழகுங்க. உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ஈஸியாக ஞாபகம் வந்துடும். என்கிட்ட பேசுகிறப்ப கூட நீ கிளைமேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப நீ தட்பவெட்பம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு பழகுங்க, ஈஸியாக ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. புவி ஈர்ப்பு புலம்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், புவி ஈர்ப்பு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதுக்கு கீழே திருக்குறள்னா திருக்குறள் அடுத்து பார்த்துக்கலாம் தனியாக. ஸோ இன்றைக்கி இலக்கணத்தில் வந்து முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் பார்த்தாச்சு. உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். சார்பு எழுத்துக்கு சொன்ன ஷார்ட்கட்லாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஷார்ட்கட்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஷார்ட்கட் தெரிஞ்சால் கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற பார்க்குற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.